நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன செய்யறாரா? எல்லா சிறையிருப்பையும் அவர் மாத்துறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்காக ஜெபிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இங்கே அல்லேலூயா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா படுத்து படுத்து தூங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, நான் எல்லா விசுவாசி பேரையும் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க விசுவாசி பேரெல்லாம் எழுதி வச்சு காலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறோம். அதே மாதிரி சாயந்தரம் சரியா 7 மணிக்கு கை வச்சு ஜெபம் பண்ணுறோம். முக்கியமா ஏன் நம்ம அப்படியே இருக்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் மாறல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை? ஏன்? சரியா அவரை தேடாததுனாலதான், சரியா அவரை நோக்கி கூப்பிடாததுனாலதான், சரியா அவரோடு கூட உறவு கொள்ளாததுனாலதான், சரியா அவரோடு ஐக்கியம் கொள்ளாததுனாலதான். என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய 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 காரியங்களை அவர் உனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல 6 மாதம் ஆண்டவரே பாதுகாத்தீங்க. இந்த 7வது மாதம் நாங்க இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல என்னோடு பேசுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் ஆண்டவரோடு கூட நாம் காணப்படுவோம். ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, வாழ்த்தி வணங்கிடுவே. வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே, சந்தனம் மோகும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே, சந்தனம் ஓங்கும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே, சந்தனம் ஓங்கும் அன்பே. என்னோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. நீங்க மாத்திரம் எங்க மத்தியில அசைவாட வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எங்களையே சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வெற்றி உள்ள வாழ்க்கை அதில் நமக்கு அஸ்திவாரத்தை
ஆசீர்வாதத்தை தருமாம். ஜெபம் என்பது வெற்றி உள்ள வாழ்க்கையின் அஸ்திவாரம். ஜெபம் இல்லாதவன் அவன் ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டான், அஸ்திவாரம் அவனால போடவே முடியாது. ஒரு மனுஷன் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் என்ன செய்யறானோ, அஸ்திவாரம் போட்டுட்டே இருக்கிறான். நம்ம போடுற அஸ்திவாரம் சரியா இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் கட்டணம், நம்முடைய குடும்பமாகிய கட்டணம், நம்ம பிள்ளைகளாகிய அந்த கட்டணம் சரியா எழுகும். அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசிக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன அப்படின்னா ஜெபம். ஜெபமே இல்லை அப்படின்னா அவனால அஸ்திபாரம் போடவே முடியாது. அஸ்திபாரம் சரியா போட்டாதான். எதுக்கு கொத்தனாரை வச்சு பல்ல நோண்டி அதுல கல்லை வச்சு அதுக்கு கீழே கல் கொட்டி அதுக்கு மேல சிமெண்ட் கொட்டி அதுக்கு மேல கல் வச்சு அதுக்கு மேல சிமெண்ட் கொட்டி அதுக்கு மேல மணல் கொட்டி அதுக்கு மேல சிமெண்ட் கொட்டி கல்லை அடுக்கி 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 அஸ்திபாரம் போடுறோம் அப்படின்னா வீடு நல்லா இருக்கணும். காற்று அடித்தாலும் அசையக்கூடாது, மழை வந்தாலும் அசையக்கூடாது. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். அஸ்திவாரமே இல்லாம நாம நம்முடைய வீட்டை கட்டினோம்னா சில சமயத்துல ஆடி போயிடும், அசைஞ்சிடும். அப்படியே அசைஞ்சிடும், அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எப்போ விழுதுன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இல்லாதவன் அவன் யாரு? ஜெபம் இல்லாதவன் யாரு? அஸ்திவாரம் இல்லாதவன். அப்போ வேலை அதிகமானா ஜெபம் கடினமா இருக்கும். நமக்கு வேலை அதிகம், நம்ம ரொம்ப பிஸி, வேலையில ரொம்ப பிஸி, ஆனா ஜெபமே இருக்காது. வேலை அதிகமா 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 செய்யணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காது? ஜெபமே இருக்கா. தேவனை தேடுறதுக்கு நேரமே கொடுக்கவே முடியாது. நானே ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னை வரைக்கும் அப்படிதான். ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம், ரொம்ப சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம். எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது, கை பிள்ளையா இருக்கும்போதே நான் என்ன செய்வேன்னா, பிள்ளைய தொட்டியில போட்டுட்டு அந்த டைம் கரெக்டா மணி 10 எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு முழங்கால் போட்டு பிள்ளைங்க தூங்காது, அழுதுகிட்டே இருக்கும், டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டியில போட்டுட்டு 2 கையும் வச்சு கண்ணை மூடிட்டு தொட்டியை ஆட்டிக்கிட்டே முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷியான கர்த்தர் என்னை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோமோ அப்பதான் சரியா நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து அவர்கள் என்ன செய்வாங்க? வளருவாங்க. இன்றைக்கு நிறைய தாய்மாருக்கு என்ன கிடைக்கல? நேரம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா பிள்ளை இருக்குது, ஜெபிக்க முடியல, ஆராதனைக்கு வர முடியல, கர்த்தரை தேட முடியல, கர்த்தரோடு கூட உறவாட முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதனை செய்ய முடியல. ஏன்னா அந்த நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் அதிகமானால் வேலை லெகுவாகுமா? ஜெபிக்க 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 கர்த்தர் என்ன செய்யறானா, நம்முடைய வேலைகளை எல்லாம் லெகுவாய் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் என்பது வாழ்க்கையின் முதலீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்பது வாழ்க்கையின் முதலீடு. இதெல்லாம் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போறதுக்கு இல்லை.
நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்னைய வரைக்கும், விசுவாசியா இருந்த காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் என்னுடைய பிரசங்கத்தை, எங்களுடைய ஊழியக்காரர் சொன்ன அத்தனை பிரசங்கத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீங்களாம் என்ன பண்றீங்க தெரியுமா? வரீங்க, உட்காருறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, பைபிளை திறக்கிறீங்க, வசனம் படிக்கிறீங்க, போயிடுறீங்க. அப்படிதானே? நாங்கெல்லாம் அப்படி இல்லை. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. என்னை வரைக்கும் நீங்க வந்து பாருங்க எவ்வளவு வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஊழியக்காரர் பேசினாரோ, என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன வசனம் பேசுறாரோ அந்த வசனத்தை அப்படியே எழுதி அதோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தையும் அதோடு கூட எழுதி நான் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் எந்தெந்த நேரத்தில் என்ன பேசுகிறான், என் ஊழியக்காரனோடு என்ன பேசுகிறான், நான் அன்றைக்கு எப்படி இருந்தேன், இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நாம் விசுவாசியா இருக்கிறது முக்கியம் அல்ல, தேவனோடு கூட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது முக்கியம் அல்ல, அபிஷேகம் பெற்றது முக்கியம் அல்ல, நான் தேவனோடு கூட எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அடிக்கடி என் கையாண்ட சொல்லுவேன், நீங்க அவங்க வாழ்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது, நம்ம வாழ்ற மாதிரி அவங்க வாழக்கூடாது. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உலகத்தானுக்கும் விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆண்டவரோடு கூட இடைபடுகிற காரியத்தையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதையும் அவர்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வேலைக்கு போகிறோம், காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்கிறோம்? நல்லா 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு எழுந்திரிச்சு காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு, அவ்வளோதான். வாரத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேதம் வாசிக்கிறீங்க? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? சொல்ல முடியுமா? படிக்கிறவங்க சொல்லுங்க, நான் படிக்கிறேன்னு. நீங்க பேசுங்க. எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்? என்ன அந்த பொம்பளை இங்கே வந்து நின்றுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வேத வசனம் எங்க ஐயாட்ட சொல்லுவேன், நீங்க காலையில படிக்கிறதோடு சரி, நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும்? வேத வசனத்தை படிக்கணும். வந்து என்கிட்ட உட்காருங்க, நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்? ஆலோசனை பண்ணுவோம். நான் அப்படிதான் காலையில் எழுப்பின உடனே அப்படிதான் என்னுடைய டேபிளில் எப்போதுமே பைபிள் இருந்துகிட்டே இருக்கும், நோட்டு இருந்துகிட்டே இருக்கும், கர்த்தர் பேச பேச எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் கர்த்தரோடு உறவாடும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் சீர்தூக்கி அதாவது சிறைப்படுத்துவாராம், சீர்தூக்குவாராம், நன்மையானதை தருவாராம், நன்மையானதை பொழிவாராம். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நன்மையானதை தருவாராம். இங்க நான் ஒரு காரியம் எழுதி வச்சிருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். நம்முடைய இந்த கை இருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் நீட்டுங்க இருக்க கையை, எல்லாம் 5 விரல், 5 விரல். இப்ப இந்த 5 விரல் முதல்ல என்ன இருக்குது? கட்டை விரல். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இந்த கட்டை விரலை நீட்டி, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை போற்றுகிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன்
இருக்கிறேன், நான் உம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த கட்டவர்களை ஆண்டவருக்கு நேராக நீட்டி நாம் என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அடுத்தது என்ன வருது? ஆள் காட்டி விரல். இப்ப இந்த ஆள் காட்டி விரல் நீட்டுங்க. எல்லாம் மடங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த ஆள் காட்டி விரல், இந்த ஆள் காட்டி விரலை என்ன செய்யணும் தெரியுமா? மாஸ்டர்மா நீட்டுங்க. பின்னாடி இருக்கிறவங்களாம் நீட்டாம உட்காந்துருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க நீட்டுங்க. இந்த இது என்னது? தேவனுக்கு நன்றி சொல்வது. முதல்ல என்ன செய்வது? தேவனை ஆராதிப்பது. அடுத்தது என்னது? தேவனுக்கு நன்றி சொல்வது. ஏன் ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துறார், பாதுகாக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், நன்மை செய்கிறார், சகலமும் செய்கிறார். அதனால என்ன செய்யணுமா? நன்றி சொல்லே. அடுத்தது என்ன விரல்? நடுவிரல், மோதிர விரல், நடுவிரல், மோதிர விரல்ல நடுவிரல். அது என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்யணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவ அறிக்கை. இன்னைக்கு நாம என்னென்ன வேலை செய்யறோம், என்னென்ன காரியங்களை செய்யறோம். என்னைக்காவது ஒரு நாள் முழுசும் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், தவறான காரியம் பேசிட்டேன், அடுத்தவங்களை பேசிட்டேன், நான் மன கசப்பா இருக்கிறேன், மற்றவங்க மேல கோபமா இருக்கிறேன், என்ன மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? ஒண்ணு தேவனை சொல்லுங்க, 2 நன்றி, 3 பாவத்தை அறிக்கை செய்யணும். நீ பாவத்தை அறிக்கை செய்யலைன்னா உன் வாழ்க்கையில அஸ்திபாரமே போட முடியாது, தேவனோடு உறவாட கூடவே முடியாது. ஏன்னா உனக்குள்ள பாவம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 59ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய அக்கிரமமும் பாவமும் தேவனுக்கு முன்பாக நடு சுவராய் இருக்குதான். அல்லேலூயா. அடுத்தது மோதிர விரல். நீட்டுங்க, கைய நீட்டுங்க. மோதிர விரல் அது என்னவா? மன்றாடி ஜெபிக்கிறது. யாருக்கெல்லாம் மன்றாடி ஜெபிக்கணும்? ஆண்டவரே இந்த விசுவாசிக்காக நான் ஜெபிக்கிறேன், ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். மன்றாடி 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 முழங்காலிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம்தான் உன்னையும் உனக்குள்ளே இருக்கிறதை உருவாக்க ஆண்டவரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது கடைசி விரல். இது தாங்க ரொம்ப முக்கியம். நமக்காக ஜெபிப்பது. முதல்ல ஆராதிக்கிறது, 2வது நன்றி சொல்றது, 3வது பாவரிக்கை செய்யறது, 4வது மன்றாடி ஜெபிக்கிறது, கடைசி நமக்காக ஜெபிக்கிறது. ஆண்டவரே என்னை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 4 காரியத்தையும் சொல்லி ஜெபிக்கிற ஒரு விசுவாசி, இந்த 4 காரியத்துக்காக திறப்பிலே நிற்கிற விசுவாசி நமக்காக ஜெபிக்கும் போதும் மட்டும்தான் உள்ளங்கையில வாங்கிக்க முடியும். தேவனுடைய சத்தத்தை நீட்டுங்க. அப்படி தேவனுடைய சத்தத்தை இந்த 4 காரியத்தை நீ சரியா செஞ்சினா, 5வது காரியத்துல ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு இருக்கிற சிறையிருப்பை மாற்றி, உன் பிரச்சனைகளை மாற்றி, உன் போராட்டங்களை மாற்றி, உன் குடும்பத்தில் இருக்கிறதான காரியங்களை மாற்றி சமாதானத்தை தந்து அவர் என்ன செய்வாராம்? உன் சத்தத்தை கேட்டு உனக்கு அவர் என்ன செய்யறாராம்?
படி இழக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நேற்று நான் உட்கார்ந்து தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட இந்த காரியங்களை பேசு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சும்மா சாதாரணமா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. என் சிறையிருப்பை மாத்துங்க ஆண்டவரே, என் குடும்ப பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, என் போராட்டத்தை மாத்துங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இல்லை, நீ இந்த 4 காரியமா செஞ்சாதான் 5வது காரியத்துல உனக்கு ஜெயம் கிடைக்கும். இன்னும் நீ 5வது காரியத்துல உனக்கு ஜெயம் கிடைக்கணும்னா இந்த 4 காரியத்தை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். 1 ஆராதிக்கணும், 2 நன்றி சொல்லணும், 3 பாவ அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நம்ம பாவத்தையும் அறிக்கையே விடுறதில்லை, அப்படிதானே? பாவ அறிக்கையே இல்லை, பாவ அறிக்கையே இல்லை. அவ்வளவுதான், ஆண்டவர் பண்ணிச்சிட்டாரு, அவ்வளவுதான். பாவ அறிக்கை இல்லை. அப்போ அடுத்தது மன்றாடி செபிக்கல. இந்த 4 காரியமும் நீ செஞ்சினா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நன்மையான காரியங்களை அவர் செய்வார். இப்ப குடும்பங்கள் உடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் இல்லாததுனாலதான். நேற்றைக்கு கர்த்தர் என்னோட பேசின, நேற்று காலையில நான் உட்கார்ந்து நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், குடும்பங்கள் உடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்திலே பரிசுத்தம் இல்லை, குடும்பத்திலே அன்பு இல்லை, குடும்பத்திலே பராமரிப்பு இல்லை, குடும்பத்திலே கரிசனை இல்லை. அப்ப குடும்பத்தில் என்னதான் நடக்குது? குடும்பத்தில் என்னதான் இருக்கு? உங்களுக்கு தான் தெரியும். எங்க குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் தெரியும் என்ன இருக்கு. நாம எப்படி இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய பிரச்சனை எப்படி இருக்கு, நம்முடைய போராட்டம் எப்படி இருக்கு, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் எந்த அளவு தேவனோடு கூட உறவாடுகிறோமோ அப்பதான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சபை உடைவதற்கு காரணம் என்ன? சபை உடைய காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாதது. குடும்பம் உடைவது காரணம் பரிசுத்தம் குறைவு. சபை உடைய காரணம் பரிசுத்தம் இல்லை. இன்னைக்கு நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அறிந்து நாம் இங்கே வந்து அமர்ந்து, ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுங்கன்னு நாம் சொல்லாததுனாலதான் நமக்குள்ளே என்ன வர மாட்டுது? பரிசுத்தம் வர மாட்டுது, சபை சீர்பட மாட்டுது, சபை எழும்ப மாட்டுது, சபையில் ஆத்துமாக்கள் இல்லை. ஏன்னா நாம் அப்படிதான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம் பலிபீடம் கட்ட வேண்டுமானா முதலாவது எங்க பலிபீடம்? பூமியின் மேலே பலிபீடம் கட்டு, 2 சபையின் நடுவில் பலிபீடம் கட்டு, 3வது விசுவாசிகளின் மத்தியில் பலிபீடம் கட்டு, 4வது தான் குடும்பத்தின் நடுவில் பலிபீடம் கட்டணுமா. இந்த 4 காரியமும் ஒரு விசுவாசி கரெக்டா செஞ்சா, இல்ல 4 காரியத்துல கரெக்டா இருந்தா 5வது காரியத்துல உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் நடுவில் பலிபீடம் கட்டணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லணும். இன்னைக்கு நாங்கள் அதிகாலையில் எழுப்பி 5லிருந்து 6 நிறைய போராட்டம் தான். மைக்கு வைக்கக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. ஆனாலும் நாங்கள் அதை விடலை. அவங்க சொல்லுவாங்க, ஒரு பாட்டு பாடுவோம், 2 வசனம் சொல்லுவோம், 1 ஸ்லோகம் சொல்லுவோம், 1 திருக்குறள் சொல்லுவார். இந்த 4 காரியமும் அங்கே நடக்கும். அடுத்தது ஒரு பாட்டு பாடுவோம், அடுத்த
அடுத்தது அந்த 4 காரியம். இதனால ரொம்ப போராட்டம். இந்த ஸ்லோகம் சொல்றதுனால ரொம்ப போராட்டம். ஏன்னா இதை வைத்துதான் அங்க இருக்கிற இந்துக்களும் குடிகாரனும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு சபைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அந்த பகுதியில் சந்தித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பூமியின் நடுவில், நீ இருக்கிற நடுவில், நீ வசிக்கிற நடுவில் பலிபீடம் கட்டு. என்னைக்கு பலிபீடம் கட்டுகிறதை நாம் மறக்கிறோமோ அன்னைக்கு தான் சத்ருவின் குறியை நம்முடைய வாழ்க்கையில அவன் தொடர்ந்து வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, சபையின் நடுவில் பலிபீடம் கட்டணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சபையின் நடுவில். எப்படி கட்டுறது? சபையின் நடுவில் எப்படி கட்டுறது சொல்லுங்க. அனுதினமும் விசுவாசி ஜெபிக்கணும். இன்னைக்கு விசுவாசி கல்யாணம்னா போயிடுது, காது குத்துனா போயிடுது, ஃபங்க்ஷன்னா போயிடுது, பிள்ளைக்கு பிறந்த நாள்னா போயிடுது, உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் உட்காந்துக்குது. நாம விசுவாசிய கற்ற காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. எங்க பெரியவர் 6 மாசத்து பிள்ளை, நாங்க எந்த கள்ளக்குறிச்சி போனோம் ஊழியத்துக்கு. அப்ப பாஸ்டர் சொன்னாரு, என்ன செய்யா வேண்டாம், நீங்க வீட்டுல இருங்க, ஐயா மட்டும் வரட்டும். இல்ல இல்ல, நானும் வருவேன். தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அங்க போனோம். 2 நாள் ஊழியம் செஞ்சோம். இப்படிதான் அன்றைக்கு அப்படிதான் ஊழியம் செஞ்சோம். சபையின் நடுவில் ஊழியம் செய், சபையின் நடுவில் பலிபீடம் கட்டு, சபையின் நடுவில் ஜெபி. நீ ஜெபிக்க பலிபீடம் கட்ட கர்த்தர் என்ன செய்யறாராம்? இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மையே பார்க்கிறோம். நமக்கு நாமே பலிபீடம் கட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஊழியக்காரன் கட்ட வேண்டியதா இருக்குது. ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துல ஊழியக்காரன் போய் பலிபீடம் கட்ட வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு நமக்கு நாமே பலிபீடம் கட்ட நமக்கும் முடியல. ஏன்னா கை காலெல்லாம் சோர்ந்து போகுது. வேலை செஞ்சு கை காலெல்லாம் சோர்ந்து போகுது. பலிபீடம் கட்ட நம்மளால முடியல. அடுத்த விசுவாசிகள் மத்தியிலே பலிபீடம் கட்டணும். இன்னைக்கு ஒவ்வொரு சபையில பார்த்தீங்கன்னா வாரம் 6 நாளும் ஒவ்வொரு ஏரியாவா போய் விசுவாசிங்க 2 பேர் 3 பேர் போய் என்ன செய்யறாங்க? அங்க ஜெபிக்கிறாங்க. நாங்க இருக்கிற பகுதியில் அப்படிதான் நடக்குது. விசுவாசி மத்தியில பலிபீடம் கட்டுறாங்க, புதிய ஆத்துமாக்களை சந்திக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. 6 நாள் வீட்டில் தான் இருக்கும், 7ஆம் நாள் சபைக்கு வரும், வீட்டிலிருந்து ஆராதனைக்கு வரும். அப்படி எப்படி வரும்? ஏதோ இன்னைக்கு போகலன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாரு. நான் போன மாசம் சொன்னேன், போன மாசம் பிரசங்கத்துல சொன்னேன், நீ 6 நாள் வரலன்னா 6 நாளைக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கட்டு. போவாசு ரூத்தை பார்த்து அவர் சொன்னாரு, 2 மரக்கால் வாங்குவதுமே நீ என்ன செஞ்சுக்க, வாங்கிக்க, உன்னுடைய வஸ்திரத்தை பிடி, நான் அதை என்ன செய்யறேன் உனக்கு தரேன். யாரெல்லாம் ரூத்து புஸ்தகம் படிக்கிறீங்க? அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நாங்கெல்லாம் படிக்க மாட்டோம். பைபிள் படிக்கிறதே நாங்கள் பெருசு, இதில் ரூத்து வேற படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை. 2 மரக்கால் வார் கோதுமையை போவாசு ரூத்து மடியில பட்டாராம். அது எதுக்கு அடையாளம் தெரியுமா?
இந்த 2 மரக்கால் 6 படிக்கு சமம். இந்த 6 படி எதுக்கு சமம் தெரியுமா? 6 நாளைக்கு சமம். இந்த 6 நாள் எதற்கு சமம் தெரியுமா? 6 நாளும் தேவனை துதிக்கிறதற்கு சமம். நீ தேவனை 6 நாளும் ஆராதிக்கும் போதுதான் தேவனுக்குரிய நன்மையும் கருவையும் ஒன்ன தொடரும். நம்ம சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரை ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்ம சொல்றோம், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா, ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த நேரத்தை விட்டுறோம். அப்போ விசுவாசிகளின் மத்தியில பணிபீடம் கட்டணும், ஒவ்வொரு குடும்பத்தையும் சாந்திக்கணும், போதும் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட பேசணும், நலம் விசாரிக்கணும். அடுத்து குடும்பத்தின் நடுவில் பணிபீடம் கட்டணும். நான் திருப்பி நான் அதை தான் சொல்லிட்டே இருக்கிறேன். குடும்பத்தின் மத்தியிலே பணிபீடம் கட்டு. எப்படி பணிபீடம் கட்டுகிறது? குடும்பத்தின் மத்தியில எப்படி பணிபீடம் கட்டுறது? இன்றைக்கு ஏன் நம்முடைய குடும்பத்துல பிரிவினை? ஏன் நம்முடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை? ஏன் நம்முடைய குடும்பத்துல ஏன் பிரச்சனை? ஏன் நம்முடைய குடும்பத்துல போராட்டம்? ஏன் நம்முடைய குடும்பத்துல பொருளாதாரம் இல்லை? ஏன் நம்ம பலிபீடு நம்முடைய குடும்பத்துல பலிபீடம் கட்டாததுனாலதான், காலையில எழும்பாததுனாலதான், தேவனை நோக்கி கூப்பிடாததுனாலதான், தேவனோடு கூட உறவானதுனாலதான், தேவனோடு கூட ஐக்கியமா இல்லாததுனாலதான், தேவனுக்கும் நமக்கும் சரியான உறவு இல்லாததுனாலதான் இன்றைக்கு நாம் நம்மையே நமக்கு நாமே பலிபீடம் கட்டுறதுனாலதான், நானு எனக்கு என்னுடையது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே பலிபீடம் கட்டுகிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, கணவன் மனைவிக்கு இடையில, குடும்பத்தில் இருக்கிற உறவுக்கு நடுவில் அவர் என்ன செய்யறது இல்லை, வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து ஒரு விசை பார்க்கணும். அதனாலதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்க. நான் வசனத்துக்கே போகல, தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்க. தேவனுக்கும் நமக்கும் நடுவே சரியான உறவு, சரியான நெருக்கம், சரியான அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் எப்படி வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுவது? சொல்லுங்க. நாம் இருக்கிற நிலையிலே இருந்தா எப்படி? வாசிங்க ஒரு வசனம், கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:10. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டதும் என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ தேவனோடு கூட சரியான உறவு வைக்காவிட்டால், தேவனோடு கூட நெருக்கம் இல்லாவிட்டால், தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாவிட்டால், தேவனை சரியான நேரத்தில் சரியாய் ஆராதிக்காவிட்டால், நீ உன் குடும்பத்தில் பணிபீடம் கட்டாவிட்டால், காட்களையும் மாதங்களையும்
காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கறியே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவை எல்லாம் கடந்து போய்விடும், இதெல்லாம் மாறி போயிடும். ஆனா நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதம் இல்லாத, ஆசீர்வாதம் தேவனுக்கு உனக்கும் இடையில தேவன் இல்லாத அந்த சூழ்நிலை உனக்குள்ளே உருவாகும் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன? நீ நாட்களையும் பார்க்கிற, மாதங்களையும் பார்க்கிற, எல்லாமே கடக்கிறோம், மாதங்களையும் கடந்துக்கிறோம், வருஷங்களையும் கடந்துக்கிறோம். ஆனா நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இல்லை? நமக்குள்ள என்ன இல்லை? முன்னேற்றமே இல்லைங்க. ஒரு படி வளர்ந்து இருக்கிறோமா? இல்லை. நாம எப்படி இருக்கிறோமோ அதான் பவுல் சொல்றாருல்ல, குழந்தைகளை போல என்ன என்னத்தான் செஞ்சிட்டு இருக்கீங்க? பாலை குடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. பாலை குடிச்சுட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. இப்ப வளர்றப்பல என்ன செய்யும்? ஒரு மாதத்துல இருந்து 8 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறாங்க. 8வது மாசத்துல இருந்து அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஆகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆகாரம் கொடுத்து அது என்ன செய்யுது? நிறைய நிறைய சாப்பிட்டு அது அப்படியே என்ன செய்யுது? பெருசா வளர்ந்து பெருசா வளர்ந்து அது என்ன செய்யுதுன்னா நடக்க ஆரம்பிக்குது, தவள ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது, ஓட ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி இருக்கோம்? அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் வாழ்றோம், அப்படியே தான் இருக்கும். ஆனா நாம நாட்களையும் பார்க்கிறோம், மாதங்களையும் பார்க்கிறோம். அது இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுதான். வாசிக்கிறீங்களா? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏகமாய் தவிக்கிறது, பிரசவ வேதனைப்படுகிறது. ஏகமாய் சர்வ சிருஷ்டியும் பூமியும் அது என்ன செய்யலாம்? அது தவிக்குதான். நாகம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் இடுப்புகளின் கீழே பிரசவ வேதனை. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சபையை குறித்து ஒரு பிரசவ வேதனை படுகிறேன். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கை செயல்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான். இந்த வசனம் எங்க இருக்கு? கலாத்தியர் 4:19 சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வரைக்கும் மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். சபையை குறித்து ஒரு வேதனை, சபையின் விசுவாசிகளை குறித்து ஒரு வேதனை. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம எங்க பலிபீடம் கட்டுறோம்? சரியா நீ 4 விதத்துல பலிபீடம் கட்டுனீன்னா சத்துரு உனக்குள்ள வரவும் முடியாது, உன் குடும்பத்துக்குள்ள வர முடியாது, உன் பொருளாதாரத்துல வர முடியாது, உன் சரீரத்துல வர முடியாது, உனக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன் தெரியுமா? அவரை எதிர்த்து 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 நின்று போராடி செபிக்கும் போது, பலிபீடம் கட்டும் போதுதான் எந்த மனுஷன், எந்த குடும்பம், எந்த விசுவாசி பலிபீடம் கட்டுதோ, கற்ப வேதனைப்படுதோ, அங்குதான் கர்த்தர் நின்று கிரியை செய்வார். யோசேப்பு பார்த்துட்டு சொன்னார், நீ சும்மா இரு, நான் உனக்காக
யுத்தம் பண்ணு. நான் செய்வதை நின்னுப்பா. எப்படி யோசபாத்து துதிக்க ஆரம்பித்தான். யோசபாத்து துதிக்க ஆரம்பித்தான். யோசபாத்து உபவாசிக்க ஆரம்பித்தான். அப்படி ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் யோசபாத்தோடு கூட கர்த்தர் பேசினார், நீ நின்று நான் செய்யும் காரியத்தை பார். நீ நின்று நான் செய்யும் காரியத்தை மட்டுமல்ல, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு 4 விதத்துல, ஒன்று ஆராதிக்கிறதுல, 2 நன்றி சொல்லுகிறதுல, பாவரிக்கை செய்வதில்லை, அடுத்து மன்றாடுகிறதுல. 4 காரியத்துல இந்த சபை, இந்த விசுவாசி சரியா இருந்தா 4 விதத்திலையும் பலிபீடம் சரியா கட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதெல்லாம் கேட்கறியோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் கேட்கிறேன், எனக்கு தராரு. நான் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு தராரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில் உட்காந்துட்டு பின்னாடி எங்க ஐயா பேச்சு கொடுத்துட்டு வருவார். நான் பேச மாட்டேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நாளைக்கு சபைக்கு போறதுக்கு வண்டிக்கு என்ன இல்லை, பெட்ரோல் இல்லை, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் கேட்பேன். அம்மா ஆராதிக்க போகணும்பா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு மனுஷன் வீட்டுக்கு வருவேன். எப்படி கிடைக்கும்? 200 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபாயோ எப்படியே கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா வண்டியில பெட்ரோல் போட்டுட்டு ஆண்டவரை அப்படியே குதிச்சுக்கிட்டு பாட்டில் வருவோம். ஏன் தெரியுமா? நீ சரியாய் கர்த்தரை தேடுவாய் ஆனால் குடும்பத்தில் பிரச்சனையே வராது. நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நம்மையே நாமே என்ன செய்வோம்? உருவாக்கிக்கிறோம். நம்மை நாமே உருவாக்கிக்கிறோம். அவருக்குள்ள சரியான ஒரு வேர் நமக்குள்ள இல்லை. சரியா இருந்தா தான் மரம் நல்லா வளரும். சரியா வேர் இல்லை அப்படின்னா, சரியான ஜெபம் இல்லைன்னா, சரியான ஆராதனை இல்லைன்னா மரம் நிற்குமா? நீங்க நிற்பீங்களா? அதனாலதான் இன்னைக்கு எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்கு, அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அசையுது. அப்படியே காத்தடிச்சா இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சு 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 அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. கீழே விழுவலாமா வேணாமா அப்படின்னு. வேறு சரியா இல்லை. நீதிமானுடைய வேறு பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பவுல் சொல்றாரு எபேசியர் 5:27, கரைதிரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமா மகிமை நிறைந்த சபையும் நாம் அவருக்குள் வேறு கொண்டவர்களாக நாம் காணப்படும் போது மட்டும்தான் அந்த வேர் என்ன செய்யும்? பரிசுத்தமா இருக்கணும். அதான் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் என்றைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள நம் குடும்பத்துக்குள்ள என்றைக்கு வருதோ அன்றைக்கு தான் நம் தேவைகள், நம்முடைய சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு நமக்குள்ள கசப்பான வேறு இருக்குதோ அன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அசைவாடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ அறிக்கை செய்யணும்னு சொல்ல பார்த்தீங்களா? இந்த எப்பெல்லாம் நீங்க பாவ அறிக்கை செய்றீங்களோ அப்பதான் அந்த கசப்பெல்லாம் போகும். இன்னைக்கு நம்ம நம்முடைய இதயத்துல
வாழ்க்கையில நிறைய கசப்பு வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க. நிறைய கசப்புலாம் இருக்கு, அது அப்படியே மாறவே மாட்டேங்குது, அது போகவே மாட்டேங்குது. ஏன்? கசப்பான வித்து அது என்ன செஞ்சிருச்சு? உள்ள போட்டாச்சு. கசப்பான வித்து உள்ள இறங்குனதுனாலதான் இன்னைக்கு அது அப்படியே வளர்ந்து 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 அப்படியே மரமா நிக்குது. என்ன சொன்னாலும் அது காதலே என்ன செய்யறது இல்லை, வாங்கிறதே இல்லை. அப்ப இந்த கசப்பு மாறணுங்க, நமக்குள்ள கசப்பு மாறணும். இந்த கசப்பு இருந்தாலே நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கவே படாது. கசப்பான இருதயம் நமக்குள்ள இருந்தா நம்ம சாப்பிடுறது கூட கசப்பா தான் இருக்கும், நம்ம பாடுற ஆராதனை கூட கசப்பா தான் இருக்கும், நம்ம வேத வசனம் கூட கசப்பா தான் இருக்கும். நீ என்னதான் தித்திப்பா சாப்பிட்டாலும் அது என்னதான் இருக்கும்? இங்க வாயில தான் இனிப்பா இருக்கும், உள்ள போனா கசப்பா மாறிடும். அதனால நாம் என்ன செய்யணும்னா கசப்பை எல்லாம் மாற்றி ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா எழுதின புத்தகம் எங்க இருக்குன்னு தெரியல. 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். போனார்கள், வேர் உலர்ந்து போயிடுச்சு. உலர்ந்து போச்சான். வேர் என்ன செஞ்சிருச்சு? உலர்ந்து போச்சான். எப்ராயிம் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களுடைய வேறு என்ன செஞ்சிருச்சு? உலர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு ஏன் நம்முடைய வேரெல்லாம் உலர்ந்து போகுது? ஏன் செழிக்க மாட்டுது? ஏன் நம்ம அப்படியே இருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருந்தா அது வேரோட அப்படியே பிடிக்கி போட்டு வருது. அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? செப்பனியா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு. வேரோடு பிடிக்கிறவாராம். இன்னைக்கு உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய ஜெப ஜீவியம் உலர்ந்து போய் இருந்துச்சுன்னா, உலர்ந்த நிலைமையில இருந்துச்சுன்னா இன்னைக்கு சரிப்படுத்து, இன்னைக்கு சீர்படுத்து. உனக்குள்ளே கசப்பு இருந்தா என்னையும் அதை விட்டு விடு. உன்னுடைய வேர் உலர்ந்து போச்சு, உன் வாழ்க்கை செழிக்காது, அது வேரோடு பிடுங்கப்படும். நேற்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை எல்லாம் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருங்க. ஒரு வசனம் தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு, சபையின் நடுவில் விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை, கலாத்தியர் நிருபத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் கற்ப வேதனை படுகிறேன், என் பிள்ளைகளை பெறுவதற்கு நான் கற்ப வேதனை படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நம்முடைய வாழ்க்கையை சரியாய் சீர்படுத்தி அவருக்குள்ளே நிலை நிற்காதது மட்டும்தான். அதனாலதான் நம்முடைய வேர் உலர்ந்து போயிடுச்சு. சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய இல்லை. ஏன் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம்? ஏன் நம்முடைய அபிஷேகத்தை இழந்துட்டோம்? ஏன் நம்முடைய ஜெப ஜீவியத்தை இழந்துட்டோம்? ஏன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதை இழந்துட்டோம்? ஏன் நம்முடைய ஊழியத்தை இழந்துட்டோம்? ஏன் நமக்கு ஆண்டவர் செய்கிறதை ஏன் நிறுத்திட்டாரு? ஏன் சத்துரு உள்ள வந்துட்டான்? என்னைக்காவது யோசிச்சீங்களா? என்னைக்காவது நினைச்சு பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற கசப்பு மாறாததுனாலதான், உனக்குள்ள இருக்கிற பொறாமை மாறாததுனாலதான், உனக்குள்ள இருக்கிற ஒருமனப்பாடு இல்லாததுனாலதான், உனக்குள்ள இருக்கிற ஐக்கியம் இல்லாததுனாலதான் பிசாசு உன்னை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி வருகிறான், உனக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது என்பதற்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மை நிதானித்து அறிந்து ஆராய்ந்து செயல்படு. இந்த நேரம் முக்கியமான நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நம்முடைய வேர் உலர்ந்து போகும். ஆனால் கனி கொடுக்க முடியும். கனி இல்லைன்னா மரம் ஒன்றுத்துக்கும் உதவாது. நீ கனி கொடுக்கிற மரம், சபையின் நடுவில் கனி கொடுக்கிற மரம், சபைக்கு கனி கொடுக்கிற மரம், உன் குடும்பத்துக்கு கனி கொடுக்கிற மரம், உன் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கிற மரம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கிற மரம். அதன் கனியை அவர்கள் புசிக்கும் போதுதான் அது என்ன செய்யுமா? பிள்ளைகளை வளர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே கசப்பு இருக்கும் வண்ணம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போகும். அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகர் சொல்றார், மரங்களின் வேரருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை நீங்களே நீதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தோட்டமானது கனி கொடுக்க வேண்டும், மறைவு கட்டப்பட வேண்டும், அவருக்காக நிற்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். உன்னத பாட்டிலே சுலமித்தியாலமா சொல்லுகிறார், என் நேசருக்காக நான் காத்திருக்கிறேன், என் நேசருக்காக நான் காத்திருக்கிறேன். உன்னத பாட்டு 4:16 அவங்க சொல்றாங்க, நேசரே நீர் வாரும் என் தோட்டத்தில் அருமையான கனிகளை வந்து என்ன செய்யுங்க, புசிங்க. இன்றைக்கு நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கைங்கிற தோட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய தோட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பமாகிய தோட்டம் எப்படி இருக்கிறது? நீ எங்கே பலிபீடம் கட்டுகிறாய்? எங்கே பலிபீடம் கட்டுகிறாய்? இன்றைக்கு நீங்களே ஆராய்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் உங்களை சீர்படுத்தும். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம், நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். இன்றைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். எந்த 4 காரியத்திலையும் நான் சீர்பட ஆண்டவரே சரியான அஸ்திவாரம், வெற்றி உள்ள வாழ்க்கை, சரியான அஸ்திவாரத்தை நான் போட ஆண்டவரை நான் ஆராதிக்க, ஆண்டவரை மன்றாட, பாவரிக்கை செய்ய ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும். நான் சரியாக நான் கட்டுகிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். இல்லாம எல்லாம் ஆண்டவரை அர்ப்பணிப்பமா. ஆண்டவரை என்னை முழுமையாக ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய பலிபீடத்தை நான் சரியாய் கட்டுகிறேன், என்னுடைய பலிபீடத்தை நான் சரியாய் கட்டுகிறேன். என்னுடைய பலிபீடம் உமக்கு பிரியமானதாய், சர்வமத கணபலியாய், போஜன பலியாய், வாசலில் நிறைந்த பலியாய் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை அவர் மாற்றுகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எல்லாரும் கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 12:12 சொல்கிறது, துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற்றினார். அவரிடத்துல கொஞ்சம் கெஞ்சி, ஆண்டவரே உங்க பாதத்துல நான் வந்துட்டேன், எனக்கு வேற கதியே இல்லப்பா, நீங்க என்ன அணைச்சாலும் காயப்படுத்தினாலும் உங்க மார்பு தான், உங்க பாதம் தான். யார் அவருடைய பாதத்தை இறுக பிடிக்கிறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறார். எபிரேயர் 12:15 சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி கசப்பான வேறு முளைத்தெழும்பாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரே என்னை நான் பலிபீடங்களை கட்டுகிறவனாய், ஆண்டவரே என்னுடைய வேரை நான், ஆண்டவரே எனக்கு உள்ள நான் வேற நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், கோடாரி ஆனது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, ஆண்டவரே ஒரு கோடாரி எங்களுடைய வேருக்கு வேண்டாம் அப்பா, நாங்கள் கனி கொடுக்கிறவங்களா மாறிடுவோம்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறலாமா? ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. ரிபான சாந்தரி அக்கமலனமனா உரமல கரமனந்தரி அந்த ரமனமனா. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் மறுபடியும் ஆண்டவரே வேறு, ஆண்டவரே நீர் பாய்ச்சி மறுபடியும் ஆண்டவரே கிளைகளை நறுக்கி அப்பா மறுபடியும் கிளைகளை சுத்தம் பண்ணி, ஆண்டவரை இடத்தை சுத்தம் பண்ணி மருந்து ஏற்றி, ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்து மறுபடியும் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படி எங்கள் பலிபீடங்கள், இடிந்த பலிபீடங்களை மறுபடியும் செப்பனிட வைத்து அதன் மேல் அவருடைய அக்கினியை ஊற்ற ஆண்டவர் விரும்புகிறார். தகர்க்கப்பட்ட பலிபீடத்திலே ஆண்டவர் எலியாவை ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் மறுபடியும் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் ஜெபித்த ஆண்டவருடைய சமூகத்திலே எலியா அந்த பலிபீடத்திற்கு நேராக ஜெபித்த போது அந்த ஆண்டவர் அந்த பலிபீடத்திலே எந்த அக்கினி எந்த பலிபீடத்திலே பலி நிறுத்தப்பட்டதோ, எந்த இடத்துல அக்கினி பரலோகத்தின் அக்கினி இறங்காமல் இருந்துச்சோ அதே பலிபீடம் மறுபடியும் கட்டப்பட்டு மறுபடியும் தேவனுக்கு உகந்ததாய் மாறினது போல ஆண்டவரே இந்த சபையை கர்த்தர் மறுபடியுமாய், இந்த ஜனங்களை கர்த்தர் மறுபடியுமாய், ஒவ்வொரு குடும்பங்களை மறுபடியுமாய் உம்முடைய பலிபீடங்களை கட்டுகிற பலிபீடங்களாய் மாற்றுவீராக. எல்லாரும் கையை உயர்த்தி துதிக்கணும். சும்மா ஆண்டவரை பலிபீடங்களை நான் கட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஜெப வாழ்க்கையை துரிதப்படுத்துறேன் ஆண்டவரே, வாழ்க்கையை துரிதப்படுத்துற தேவ சமூகத்திற்கு நேராய் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ரீமானா சந்தா ராமா அக்கினியா இறங்கிடுமே ஆவியானவரே, அக்கினியா இறங்கிடுமே ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. இயேசுவின் நாமத்தில் பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், எழுப்பு